அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி. அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கேரளாவில் லாட்டரி கேமிங் நடக்குது. அந்த கேமிங்கான ரிசல்ட் வின்னிங் எண், அதாவது வின்னிங் எண் அவங்க கொடுக்குற எண்ணிற்கான வின்னிங் எண், அந்த வின்னிங் எண் என்னதுன்னு நம்ம கெஸ் பண்ணி கொடுக்கறது தான் நம்மளுடைய சேனலோட நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் ஆல் போர்டுன்னு 3 வகையாக பிரித்து நான் உங்களுக்கு வின்னிங் எண்ணுக்கான ஆலோசனையை கொடுத்துட்ருக்கேன். இந்த ஆலோசனை பார்த்தீங்கன்னா வின்னிங் எடுக்கிறதுக்கான ஆலோசனை. உங்களுக்கு நீங்கள் கெஸ் பண்ணுற எண்களை சுலபமாக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சில பேருக்கு விஷயங்கள் என்னன்னு தெரியாது. அப்போது என்ன லாட்டரினா என்ன, இந்த எண்களை எப்படி தேர்வு செய்யுதுன்றது தான் நாம் உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். இதை பயன்படுத்தி நீங்கள் வின்னிங் எடுக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் அந்த சேனல் உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். தமிழ்நாட்டில் இது நாட்டாளோடு. அந்த அடிப்படையில் தான் நம்ம ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். எப்போதும் போல் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வரும்பொழுது நாம் ஒரு எண்ணு கொடுத்துருப்போம். அந்த எண்ணு என்ன, ஒருவேளை நம்ம கொடுத்தது வந்திருந்ததான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் சரியான எண்ணை கொடுப்போம், ஒரு சில நேரங்களில் ஒரு சின்ன மாறுதல் வரலாம். அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சார்ட்டு எப்படி செக் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான எண்கள் சுலபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம். சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 776 535. இப்போ 535 தான் வின்னிங் எண் 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும். நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 9 7 ஏ போர்ட்லையும் 2 3 பார்த்தீங்கன்னா பி போர்ட்லையும் 5 7 சி போர்ட்லையும் கொடுத்துருந்தோம். இங்கே ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா 3 5. இங்கே பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் மொதல் எண்ணே பார்த்தீங்கன்னா 935 கொடுத்துருந்தேன். புரியுதுங்களா? 935 கொடுத்துருந்தேன். இப்போ வின்னிங் எண் பார்த்தீங்கன்னா 535. இதில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸுக்கே உங்களுக்கு வின்னிங்க்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5க்கு ஏ போர்டில் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது 5ஐயும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு பெரிய வின்னிங். ஆக மொத்தம் நம்ம 535 நம்ம போர்டில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில் நேற்று ஒரு பெரிய வின்னிங்கு. இது சரியாக புரிஞ்சுக்கிட்டு யார் வின் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. வின் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் போர்டை பொறுத்தவரையிலையும் நம்ம 3 நாளாக பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக 5 வரும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 சூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 வந்திருந்தது. அப்போது நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்றைக்கு நம்ம 7 கொடுக்குறோம், 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சோம். ஆனால் வீடியோவில் சொல்லியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 7 தோன்றவங்க 7ஐயும் 5 தோன்றவங்க 5ஐயும் போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, வாங்க ரொம்ப நேரம் பேச வேண்டியதில்லை, அடுத்த ரிசல்ட்டுக்கு போக வேண்டியது தான். அடுத்த ரிசல்ட்டை நம்ம கெஸ் பண்ணியும் போக வேண்டியது தான். 21ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது 21/7/2024. அன்றைக்கான கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி, ட்ரா நம்பர் 661. இங்கே பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி, ட்ரா நம்பர் 661. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கு பொறுத்தவரையிலும் ஏபிசி, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய பொறுத்தவரையிலும் ஏபிசி இந்த 3 போர்டில் மொதல் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 9க்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புரியும், 8 5 9 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா மீண்டும் ஒரு 9க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 6 9. புரியுதுங்களா? 0 6 9 அப்படின்ற அடிப்படையில் 9க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது 9க்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நான் ஏ போர்டில் 9 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 4, அதாவது 4க்கான வாய்ப்பு இருக்குது. 9 அல்லது 4க்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 4 5 4. இப்போ பார்த்தீங்கன்னா 8 5 4 8 5 4. புரியுதுங்களா? அப்போது 4க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, 9க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? 9க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 9ஐயும் சூஸ் பண்ணுறோம்,
4ஐயும் சூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 5 4 5 9. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 6 9 இல்லைன்னா 6 4. அப்போது 2 நம்பர்களுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் 9 4 நம்ம சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பி போர்டுக்குள்ளே போகிறோம். பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 2க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 3 2ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 1 5 2க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இந்த அடிப்படையிலும் 2க்கான வாய்ப்பு இருக்குது, இந்த அடிப்படையிலும் 2க்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது 32. புரியுதுங்களா? 4 3 2 அதாவது 32. புரியுதுங்களா? 32 இல்லை என்றால் 52 அதாவது 152. அப்போது 152க்கான வாய்ப்பும் அதாவது 2க்கான வாய்ப்பும் பி போர்டில் இருக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பி போர்டுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா 9. இந்த 9க்கான வாய்ப்பு பி போர்ட்லேயும் இருக்குது. புரியுதுங்களா? 39 அதாவது 4 3 9ன்னு வரலாம். புரியுதுங்களா? 4 3 9ன்னு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 5 9 அப்படின்னும் வரலாம். புரியுதுங்களா? இந்த 2 நம்பர்களுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது புதிய எண்கள். ஆனால் இன்னொரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக கவனித்தா தான் உங்களால் வின்னிங் பண்ண முடியும். ஒரு 8க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 3 8 4 3 8ன்னு கொடுத்த எண்ணையே திரும்ப எடுக்கிறாங்க என்ற அடிப்படையில் இந்த 8க்கான வாய்ப்பு வந்துருமா இல்லை வரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த அடிப்படையில் 8ஐயும் உங்கள் சஜஷனில் வச்சுக்கிங்க. புரியுதுங்களா? 8ஐ உங்கள் சஜஷனில் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போது 8க்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 3 8. அப்போது மீண்டும் எடுக்கக்கூடிய எண்களில் பார்த்தீங்கன்னா அப்போது 8க்கான வாய்ப்பு அதிகம் உண்டுன்ற அடிப்படையில் 8ஐ கொஞ்சம் மெயினாக பார்த்துக்குங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா நேற்று விடுபட்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 2 9. ஏன்னா இதிலிருந்தும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 8ஐ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 7க்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. 7க்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 4 5 7. புரியுதுங்களா? 4 5 7ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 4 5 7ன்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 7. புரியுதுங்களா? 3 7 இந்த அடிப்படையிலையும் பாருங்கள். 3 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 5 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் 7க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 7ஐ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5க்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சி போர்டில் மீண்டும் தொடருமான்னு பாருங்கள். ஏன்னா 5 பார்த்தீங்கன்னா 4 5 5 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 35 35 மீண்டும் ஒரு 5க்கான வாய்ப்பு வருமானு பாருங்கள். அந்த அடிப்படையில் 5க்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அடிப்படையில் 152ன்னு எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? 152ன்னு எடுக்கும். அப்போது 52ன்ற அடிப்படையில் 32 என்ற அடிப்படையில் ஜாயின் ஆகுமான்னு 2 எடுத்தோம். ஆனால் இந்த 2 பார்த்தீங்கன்னா சி போர்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 5 2 3 2. இப்போது நம்ம இந்த 3 2 எதிர்பார்ப்போம். ஆனால் 8 3 2ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 3 2 4 5 2ன்னு சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஒன்று பண்ணுவோம். பி போர்டில் இருக்கிற 2 சி போர்ட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் 2 ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 27ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 82ன்னு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த எண்ணை மட்டும் கொஞ்சம் தனியாக பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். அப்போ இந்த 2 தனியாக பார்த்துக்குங்க. சரி, வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம்.
இது நம்மளுடைய ஏபிசி கெஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸிங். ஆல் போர்டில் 2 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக 582 இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆகக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 582. இது எனக்கு என்னவோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 582ன்றது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே படுது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தரப்புல பார்க்கும்போது இந்த 0 பார்த்தீங்கன்னா இடம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒன்று ஏ போர்டு அல்லது சி போர்டுக்குள்ளே போகுமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய எண்கள். ஒரு வேளை இது வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்துக்குரிய நம்பர் எனக்கு. இது உங்களுக்கு சரின்னு படுதான்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சார்ட்டுங்களில் இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக எடுக்கக்கூடிய எண்களை எடுத்து நம்ம ஏபிசி கெஸிங் கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் வச்சு தான் இந்த எண்கள்லாம் கொடுக்குறோம். ஆல் போர்டில் கண்டிப்பாக 2 வரும்னு தோணுது. என்னை பொறுத்தவரையிலும் 2 கொடுத்துருக்கேன். பார்த்துங்க, எல்லாத்தையுமே ஒரு கெஸ்ஸிங்காக பயன்படுத்துங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரீ பண்ணி விளையாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.